சென்னை மாநகராட்சி முழுவதும் தெருநாய்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் சார்பாக செல்லப்பிராணிகளுக்கு சிப் பொருத்தும்படி நடைபெற்று வருவது. குறிப்பாக செல்லப்பிராணி வளர்த்துபவர்கள் முறையாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும், இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதே போல் செல்லப்பிராணிகளுக்கு சிப்பு பொருத்தும்படி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நான் இருக்க பெசன் நகரில் இருக்கோம். பெசன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் நம்மிடமே டாக்டர் ஜாஷிகா இருக்காங்க. மேடம் வணக்கம். ஏன்னா உண்மையாலுமே இந்த கால்நடைகளுக்கு மருத்துவம் பண்ணுறது ஒரு புனிதமான பணி. நீங்கள் தொடர்ந்து பல்வேறு செல்லப்பிராணி வளர்த்திட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த குறிப்பாக மாநகராட்சி சார்பாக வந்து இந்த செல்லப்பிராணி சிப்பு பொறுத்துறதுக்குங்களா, நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பப்ளிக் கொடுக்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இங்கே? சரி, ஸோ இந்த மைக்ரோ சிப்பிங் வந்து நம்ம ஓனர் டாக்ஸ்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பெட் அனிமல்ஸ்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து 6 வருஷமாக இருக்கேன். 6 வருஷம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வருவாங்க நாய் விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட ஜாதி நாய் கூட அவங்க வந்து ரோட்லேயே விட்டுட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட லேப்ரடார், டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், செயின்ட் பெர்னார்ட், ஹஸ்கி எல்லாமே ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மைக்ரோ சிப்பிங் ஏன் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து பெட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி இந்த அபேண்டன்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட், தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் இன் கொலாபரேஷன் வித் த ஜிசிசி அவங்க வந்து நம்ம கூட கொலாபரேட் பண்ணி நிறையா ஜிசிசி சென்டர்ஸ் இருக்குது மைக்ரோசிப்பிங்காக. ஸோ இந்த மைக்ரோசிப் வந்து எல்லாம் பெட் அனிமல்ஸ்க்காக மேண்டேட்ரி November 24th பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன சிப், அது வந்து ஃபியூ மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது வந்து டாகோட நேப் ஆஃப் த நெக் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜிசிசி வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுவாங்க. அது வந்து பெட்டோட டீட்டெயில்ஸும் ஓனரோட டீட்டெயில்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுமே அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் லைசன்ஸ் வாங்குவாங்க. அந்த பெட் லைசன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து பெட் அனிமல் வந்து வளர்க்கவே முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தெருநாய்கள் வந்து ஆர்டினரியை விட நீங்கள் சொன்னது ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா அவ்வளோ காசு போட்டு வாங்கியுமே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் விட்டுட்டு போகிற சூழலில் இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் இங்கே அந்த வளர்ப்பு ஒரு சவாலாக இருந்தாலும் சரி, இப்போ வர்றாங்களே இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து இந்த சிப்பை பார்த்தீங்க? ஸோ இப்போது இங்கே வர பேர் வந்து நிறையா பேருக்கு ஆக்சுவலி அவேர்னஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து சோஷியல் மீடியானால கூட அவேர்னஸ் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் வந்து நம்ம ப்ரீடிங் கல்ச்சர் ரெகுலேட்டே பண்ணலை. ஸோ வந்து யார் வேணாலும் ப்ரீடிங் பண்ணலாம். அது வந்து எந்த ப்ரீட்னாலும் அவங்க வந்து ப்ரீடிங் பண்ணலாம், எந்த ரெகுலேஷன் எந்த எத்திக்ஸ் இல்லாமல் கூட. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஸோ ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீடிங் லைசன்ஸ் வாங்கணும். அது வேறு எந்த மாதிரி ப்ரீட் வந்து தமிழ்நாடுல ஆக்சுவலி ப்ரீட் பண்ணலாம், அதுக்கு வேறு நம்ம வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த சிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பு போட்ட உடனே அதில் வந்து எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும்னா வேக்சின் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல்ஸ் இது சர்ஜரி பண்ணியிருக்கா இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதான் ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரேபீஸ் இஷ்யூ எவ்ரிதிங் அந்த வேக்சின் எல்லாமே வந்துடும். ஸோ கம்ப்ளீட் அனிமல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த பெட் அனிமல்ஸ்க்காக. தங்களுடைய அனைத்து செல்லப்பிராணிகளும் சிப்பு பொருத்தணும், அதே போல் திருநாய்களுக்கும் சிப்பு பொருத்தும்படியை மாநகராட்சி செய்து வருகிறது. ஒளிப்பதிவு கலையுடன் அன்பழகன். இப்போது நான் பிமேட் எதுக்கு வந்திருக்கேன்னா, இப்போது ஜிசிசி வந்து மேண்டேட்டரியாக போட சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானிக் சிப் பெட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இப்போ அபேண்டன் பண்ணாங்கன்னா அந்த சிப்பு மூலியமாக கண்டுபிடிக்கலாம் யார் அபேண்டன் பண்ணியிருக்காங்க, யார் இந்த ஓனர், எப்போ அபேண்டன் பண்ணாங்கன்னு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே ட்ராக் பண்ணலாம். ஜென்ரலாக இருக்கும், ஒரு நிமிஷம் அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது மைக்ரோசிப் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும், அதாவது டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மைக்ரோசிப்பை போடவும் முடியுங்க. ஒன்று, இப்போது மைக்ரோசிப் போட்டு இப்போ நாய் வந்து வெளியே ஓடி போயிடுச்சுங்க, உங்ககிட்டருந்து வெளியே காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மார்க் ஆஸ் லாஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இமீடியட்டாக கார்பரேஷனில் எங்கே யார் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ இந்த நாயை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இன்னும் காலங்களில் சென்னை முழுக்க வந்து உங்களுக்கு ரேபிஸே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக மாறிடும். இன்னொன்று, பெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே சேஃபான ஒரு ஹேண்ட்ஸில் இருக்குங்க. சரி, இப்போ இந்த போர்ட்டல் வந்து சென்னை கார்பரேஷனோட ஆன்லைன் சர்வீசஸ்க்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா பெட் லைசன்சஸ்ன்னு இருக்கும் ஆன்லைன் சர்வீசஸில். அந்த பெட் லைசன்ஸில் போய் யூசர் வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க பெட் லைசன்ஸாக. இன்னைக்கு வந்து உங்கள் ரேபிஸ் வேக்சினோட டேட் முடியுது அப்படின்னா அன்னியோட உங்களை லைசன்ஸும் எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் திருப்பி ரீஅப்ளை தான் பண்ணணும். இப்போது டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மைக்ரோசிப் ஐடியை ஸ்கேன் பண்ணுறப்ப இந்த
செல்லப்பிராணியோட ஓனர் யார், அந்த ஓனரோட அட்ரஸ், அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, டாக்டர், எந்த டாக்டர் அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ப்ளஸ் இந்த டாகுக்கு எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க, இந்த மொத்த டேட்டாவுமே இதிலே வந்துடும்.